சொல்லுவோம். ஹalleluya. පසුගිය සතියේ අපි මෙනෙහි කළා. கடந்த வாரத்திலே நாங்கள் தியானித்தோம். යටහත් වූ මනුෂ්‍යයා தாழ்மையுள்ள மனிதன் දෙවියන් වහන්සේට මුළු හදවතින් ප්‍රේම කරන්නේය. தேவனை முழு இருதயத்தோடு நேசிப்பான். හalleluya. ஹalleluya. යම්කිසි මනුෂ්‍යයෙක්ගේ ජීවිතය ஒரு மனிதனுடைய வாழ்க்கை පිරී තියෙනවා නම් நிரம்பி இருக்குமே ஆனால் ඔහුට බැරි වෙනවා දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරන්න. அவனுக்கு முடியாமல் போகிறது தேவனை நேசிக்க. නමුත් යටහත් වූ මනුෂ්‍යයා ஆனாலும் தாழ்மையுள்ள மனிதனோ ජීවිතේ හිස් වෙලා තිබෙන හින්දා அவனுடைய வாழ்க்கை வெறுமையா இருக்கிறபடியினாலே ඉඩක් නැති හින්දා சுயத்துக்கு இடமில்லாதபடியினாலே ඔහුට පුළුවන් වෙනවා அவனுக்கு முடிகிறது මුළු ආත්මයෙන්ද முழு ஆவியோடும் මුළු ශක්තියෙන්ද முழு பலத்தோடும் මුළු බුද්ධියෙන්ද முழு மனதோடும் දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරන්න. தேவனை நேசிக்க. හalleluya. ஹalleluya. ඒ වගේම அதே போல මේ සතිය අපි මෙනෙහි කරනවා இந்த வாரத்திலே நாங்கள் the தியானிக்கிறோம். humble shall demonstrate his love towards God. yeah. தாழ்மையுள்ளவர்கள் தேவன் பேரில் உள்ள அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். යටහත් වූ මනුෂ්‍යෝ දෙවියන් වහන්සේ වෙත තිබෙන ප්‍රේමය ඔවුන් එල්ලිදරව් කරන්නෝය. தாழ்மையுள்ளவர்கள் தேவன் மேல் உள்ளதான அந்த அன்பை வெளிப்படுத்துவார்கள். ආමේන්. ஆமென். ප්‍රේමණීය දේවදරුවනි, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, බයිබලයේ සඳහන් වෙනවා பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லுகிறது, ක්‍රියා නැති ඇදහිල්ල මැරිලාය. கிரியை இல்லாத விசுவாசமானது அது மரித்ததா இருக்கிறது. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. දෙවියන් වහන්සේ නම් ප්‍රේමයයි. தேவன் என்றால் அது அன்பாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். උන්වහන්සේගේ ප්‍රේමය උන්වහන්සේගේ පුත්‍රයාණන් කරුණු කොටගෙන අපට උන්වහන්සේ එළිදරව් කළසේක. அவருடைய அன்பை அவருடைய குமாரன் மூலமாய் அவர் எங்களுக்கு வெளிப்படுத்தினார். ඒ වගේම අපට යුතුයකමක් තිබෙනවා. அதே போல எங்களுக்கு ஒரு பொறுப்பு உண்டு. උන්වහන්සේ අපට ප්‍රථමයෙන්ම ප්‍රේම කළ නිසා அவர் எங்களுக்கு ஆதியிலே அவர் அன்பு கூர்ந்தபடியினாலே අපද நாங்களும் උන්වහන්සේට ප්‍රේම කරන්නට அவரை நேசிக்கும்படியாக ණය ගැතිව සිටිනවා. நாங்களும் கடனாளிகளாய் இருக்கிறோம். ආමෙන්. ஆமென். හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. පාපයට ශාපයට ණයකාරයන්ව සිටියා වූ අපි பாவத்துக்கும் சாபத்திற்கும் கடனாளிகளாய் இருந்ததான යේසුස් நாங்கள் ක්‍රිස්තුස් වහන්සේගේ රුධිරය කන්න කොට இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் උන්වහන්සේගේ දරුවෙක් වීමට අපිට බලය උන්වහන්සේ දුන්නා. அவருடைய பிள்ளையாய் மாறுவதற்கு அவர் எங்களுக்கு பலத்தை தந்தார். අද අපි උන්වහන්සේගේ ප්‍රේමයට இன்றைக்கு நாங்கள் அவருடைய அன்பிற்கு ණයකාරයෝ. நாங்கள் கடனாளிகளாய் இருக்கிறோம். ஆமென். Hallelujah. ஹalleluya. මේ ජීවිතයේ හුස්ම තියනකම් இந்த வாழ்க்கையிலே எங்களுக்கு மூச்சு இருக்கும் வரைக்கும் මේ ණය අපිට ගෙවලා ඉවර කරන්න බැරි වෙනවා. இந்த கடனை நாங்கள் அடைக்க முடியாமல் போகும். නමුත් ஆனாலும் අපි හුස්ම තියෙන තාක්කල් எங்கள் சுவாசம் எங்களுக்குள்ள இருக்கும் අපි வரையிலும் ඒ ණය ගෙවිය යුතුයි. நாங்கள் அந்த கடனை அடைக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ආමෙන් කියන්න. ஆமென் சொல்லுவோம். හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. ප්‍රේමණීය දේවදරුවෝ. பிரியமான தேவனுடைய ඒ නිසා பிள்ளைகளே, යටහත් වූ මනුෂ්‍යයා ஆதலால் தாழ்மையுள்ள மனிதன் දෙවියන් වහන්සේ වෙත තියෙන ඔහුගේ ප්‍රේමය தேவன் பேரில் உள்ளதான அன்பை ඔහු එල්ලිදරව් කරන්නේ. அவன் வெளிப்படுத்துகிறான். මෙතන අපි ෂෝෆ් එකක් ගැන කතා කරනවා නෙවෙයි. නිකම් මනුෂ්‍යන්ට පේන දෙයක් ගැන කතා இந்த කරනවා නෙවෙයි. இடத்திலே மனிதர்கள் காண்கிறதான ஒரு காரியத்தை நாங்கள் பேசுகிறதில்லை. මනුෂ්‍යයාට පෙනෙන ලෙස ක්‍රියාත්මක වීමක් ගැන කතා කරනවා නෙවෙයි. மனிதர்கள் பார்க்கும்படியாக செயல்படுவதை குறித்து பேசவில்லை. යටහත් මනුෂ්‍යයා தாழ்மையுள்ள ஒரு දෙවියන් மனிதன் වහන්සේ ඉදිරියේ தேவனுக்கு முன்பாக ඔහුගේ ආදරය அவருடைய அன்பை ඔහු එළිදරව් කරනවා. அவன் வெளிப்படுத்துகிறான். ආමෙන්. ஆமென். හalleluya. ஹalleluya. ඇදහිල්ල තියෙනවා නම් விசுவாசம் ඒ இருக்குமேயானால் ඇදහිල්ලට ක්‍රියාවක් තිබිය යුතුයි. அந்த விசுவாசத்துக்கு ஒரு செயல் இருக்க வேண்டும். හalleluya. ஹalleluya. මේ ලෝකය කොහොමද දැනගන්නට යන්නේ ඔබ දෙවියන් වහන්සේට ආදරය කියලා? இந்த உலகம் எப்படியாக அறிந்து கொள்ள போகிறது தேவனை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்று. ඔබගේ මිත්‍රයෝ කොහොමද දැනගන්නට යන්නේ ඔබ දෙවියන් වහන්සේට ආදරය කියලා? நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்கள் என்று உங்களுடைய நண்பர்கள் எப்படியாக அறிந்து ඔබගේ கொள்வார்கள்? පවුල අය කොහොමද දැනගන්නට යන්නේ ඔබ දෙවියන් වහන්සේට ආදරය කියලා? உங்களுடைய குடும்பம் எப்படியாக அறிந்து கொள்ள போகிறது தேவனை நீங்கள் நேசிப்பதை ඔබ குறித்து? දෙවියන් වහන්සේට ආදරේ නම් நீங்கள் தேவனை நேசிப்பீர்களே ஆனால் ඔබගේ ජීවිතේ හැම අංශයකම உங்களுடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் හැම කොටසකදී எல்லா பகுதிகளிலும் ඒ දේ එළිදරව් වෙන්නේ. அது வெளிப்பட போகிறது. ආමෙන්. ஆமென். හalleluya. ஹalleluya. ඇදහිල්ල விசுவாசம் ක්‍රියාව නැතිනම් செயல் இல்லாவிட்டால் එය මැරිලාය. அது மரித்து போயிருக்கிறது. හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. අපි දෙවියන් වහන්සේට ආදරේ නම් நாங்கள் தேவனை நேசிப்போமே ඒ ஆனால் ආදරය அந்த அன்பு අපගේ ජීවිතේ හැම අංශයකින්ම எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா හැම பகுதிகளிலும் අංගයකින්ම எல்லா
காரியங்களிலும் හැම කොටසකින්ම எல்லா பகுதியிலும் එළිදරව් වෙන්න. அது வெளிப்பட வேண்டும். ආමෙන්. ஆமென். හalleluya. ஹalleluya. ඒ නිසා යටහත් වූ මනුෂ්‍යයා ஆதலால் தாழ்மையுள்ள மனிதன் දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය தேவனுடைய அன்பை ඔව් එළිදරව් කරනවා. அவன் வெளிப்படுத்துகிறான். ආමෙන්. ஆமென். මත්තෙව් 11 மத்தேயு 11வது அதிகாரம் 28 අපි කියවනවා. 28வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். වේසවන්නා වූ බර උසලනා වූ සියල්ලනි මා වෙතට වරෙලා මම නුඹලාට සහනය දෙමි. මම සිතින් මෘදුව යටහත්ව සිටින බැවින් මාගේ වියගා නුඹලා පිටටගෙන මාගෙන් ඉගෙන ගනිල්ලා. එවිට නුඹලාගේ ආත්මවලට සහනය ලැබෙන්නේය. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். අපි යේසුස් වහන්සේව උදාහරණයක් හැටියට බැලුවොත් நாங்கள் உதாரணமாக இயேசு கிறிஸ்துவை අපේ எடுத்துக்கொண்டால் මාතෘකාව යටහත් වූ මනුෂ්‍යයා දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය එළිදරව් කරන්නේ. எங்களுடைய தலையங்கம் தாழ்மையுள்ளவர்கள் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவார்கள். බලන්න යේසුස් වහන්සේව. பாருங்கள் இயேசுவை. උන්වහන්සේ කියනවා මම அவர் சொல்லுகிறார், நான் සිතින් මෘදුව மன சாந்தமும் යටහත්ව සිටිමි. மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். ආමෙන්. ஆமென். යේසුස් වහන්සේට පුළුවන් වුණා. இயேசுவுக்கு முடிந்தது උන්වහන්සේගේ මැවිල්ල වන அவருடைய படைப்பா இருக்கிற ගෝලයන්ගේ அந்த சீஷர்களுடைய පාද පවා அந்த கால்களை கூட සෝදන්. கழுவதற்கு. ආමෙන්. ஆமென். හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. උන්වහන්සේගේ ආදරය එළිදරව් වෙනවා. அவருடைய அன்பு வெளிப்படுகிறது. උන්වහන්සේගේ ප්‍රේමය එළිදරව් වෙනවා. அவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. ආමෙන් කියන්නකෝ. ஆமென் சொல்லுவோம். උන්වහන්සේ යටහත් වූ දෙවියන් වහන්සේ. அவர் தாழ்மையுள்ள தேவனாய் ඒ இருக்கிறார். නිසාම ஆதலால் උන්වහන්සේගේ ප්‍රේමය அவருடைய அன்பு උන්වහන්සේගේ කුරුසය මරණය කණ්ඩු කොටගෙන அவருடைய சிலுவையின் மரணம் மூலமாக ඔබටත් මටත් උන්වහන්සේ පෙන්නලා තිබෙනවා. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். රෝම 5 ரோம் 5வது அதிகாரம் 8වෙනි පදයේ මෙසේ සඳහන් කරනවා. 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. නමුත් දෙවියන් වහන්සේ අප කෙරෙහි ඇති තමන් වහන්සේගේ ප්‍රේමය පෙන්වන්නේ அவர் அவருடைய அன்பை எங்களுக்காக අප வெளிப்படுத்துகிறது. පෞකාරයන්ව සිටියදීම நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே අප වෙනුවෙන් எங்களுக்காக ක්‍රිස්තුස් වහන්සේ இயேசு கிறிஸ்து මරණය විඳීමෙන්ය. மரித்ததினாலே. ආමෙන්. ஆமென். But God demonstrates his own love towards us in that while we were still sinners, Christ died for us. Amen. Amen. Christ died for us. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். Hallelujah. ஹalleluya. උන්වහන්සේ යටහත් වූ දෙවියන් වහන්සේය. அவர் தாழ்மையுள்ள தேவன். ඒ යටහත් වූ දෙවියන් වහන්සේ அந்த தாழ்மையுள்ள தேவன் තමන් වහන්සේගේ ප්‍රේමය පෙන්නුවා. தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார். පෞකාරයන්ව සිටියදීම நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே උන්වහන්සේ අප වෙනුවෙන් මරණය විඳීමෙන් அவர் எங்களுக்காக மரித்ததினாலே. ආමෙන්. ஆமென். උන්වහන්සේගේ ප්‍රේමය උන්වහන්සේ පෙන්නුවා. அவருடைய அன்பை அவர் விளங்க பண்ணினார். හalleluya කියන්නේ. ஹalleluya சொல்லுவோம். හalleluya. ஹalleluya. ඒ නිසා යටහත් වූ දෙවිඳුන් ஆதலால் தாழ்மையுள்ள தேவன் තමන් වහන්සේගේ ප්‍රේමය தன்னுடைய அன்பை කිසිම සුදුසුකමක් නැති කිසිම සුදුසුකමක් නැති எந்த தகுதியும் இல்லாத පෞකාර වූ பாவியான මනුෂ්‍යයන් වූ අප උදෙසා பாவியான மனிதர்களா இருக்கிற எங்களுக்காக උන්වහන්සේ ජීවිතේ පූජා කළා. அவருடைய வாழ்க்கையை அவர் கொடுத்தார். සත්‍යතාවය දැනගන්නේය. சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள். සත්‍යතාවය ඔබවත් මාවත් නිදහස් කරන්නේ. சத்தியம் உங்களையும் என்னையும் விடுதலை செய்யும். ආමෙන් ஆமென் කියනවා. சொல்லுவோம். යේසුස් වහන්සේගේ ජීවිතය තමයි අපට තිබෙන ඊතා උතුම් වූ උදාහරණය. இயேசுடைய வாழ்க்கை தான் எங்களுக்கு இருக்கிறதான பெரிய உதாரணம். උන්වහන්සේ යටහත් වූ දෙවියන් වහන්සේ. அவர் தாழ்மையுள்ள தேவன். නමුත් උන්වහන්සේගේ ඒ යටහත් කම තුල ஆனாலும் அந்த தாழ்மையிலே උන්වහන්සේට පුළුවන් වුණා. அவருக்கு முடிந்தது සුදුසුකමක් නැති தகுதி இல்லாத මනුෂ්‍යයන් වන மனிதர்களா ඔබ இருக்கிற උදෙසා මා උදෙසා உங்களுக்காகவும் எனக்காகவும் උන්වහන්සේගේ ප්‍රේමය පෙන්වන්න. அவருடைய அன்பை விளங்க பண்ண කුරුසයේ මරණය කරනකොට. சிலுவையிலே மரிப்பது நிமித்தம். ආමෙන් කියන්නකෝ. ஆமென் ඒ சொல்லுவோம். නිසා ஆதலால் යටහත් වූ මනුෂ්‍යයා தாழ்மையுள்ள
தாழ்மையுள்ள மனிதன் දෙවියන් වහන්සේ වෙත තියෙන තමාගේ ප්‍රේමය தேவன் மேல் உள்ளதான அன்பை එල්ලිදරව් කරන්නේ. அவன் வெளிப்படுத்துகிறான். ආමෙන් කියන්න. ஆமென் சொல்லுவோம். ගෝලයන්ට ගොඩාක් ප්‍රශ්න තිබුණා. சீஷர்களுக்கு அநேக பிரச்சனைகள் இருந்தது. අපි දකිනවා යාකෝබ් සහ යෝහන්. நாங்கள் காண முடியும் யாக்கோபும் யோவானும் උන්ට ආශාවක් තිබුණා. அவர்களுக்கு ஒரு ஆசை இருந்தது. යේසුස් වහන්සේගේ වම් පැත්තේ හරි දකුණු පැත්තේ හරි වාඩි වෙන්න. இயேசு கிறிஸ்துவின் வலது பார்சத்திலே இடது பார்சத்திலே உட்கார்ந்து கொள்ள. තවත් සුභාරංචික කියනවා අම්මා ලවා ඔවුන් කියනවා යේසුස් වහන්සේට ඉල්ලීමක් දානවා ස්වාමීනි මගේ පුතු දෙන්න ඔබ වහන්සේගේ රාජ්‍යයේ වම් පැත්තේ හරි දකුණු පැත්තේ හරි වාඩි වෙන්න ඉඩ දෙන්න. இன்னொரு சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தன்னுடைய தாயாரை கொண்டு அவர்கள் அந்த விண்ணப்பத்தை கேட்டார்கள் என்று. උන්වහන්සේගේ වම් පැත්තේ දකුණු පැත්තේ වාඩි වෙන්නට. அவருடைய வலது பார்சத்திலும் இடது பார்சத்திலும் உட்கார. ප්‍රේමණීය දේව දරුවෙනි. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ඔවුන්ට ආශාවක් තිබුණා. அவர்களுக்கு ஒரு ஆசை இருந்தது. ස්ථානයක් ලබන පිණිස. ஒரு ஸ்தானம் பெற்றுக்கொள்ளும்படியாக. උන්වහන්සේ සමග වාඩි වෙන පිණිස. அவரோடு கூட உட்காரும்படியாக. ஹalleluya. ஹalleluya. තවත් තැනක අපි දකිනවා. இன்னொரு இடத்திலே நாங்கள் பார்க்க முடியும். லூக்கா 22வது அதிகாரம் 24வது வசனம். විවාදයක් තිබුණා. அவர்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதம் உண்டானது. லூக்கா 22வது அதிகாரம் 24வது வசனம். ඔවුන්ගෙන් ඉතා උතුම් කොට ගණන් ගනු ලබන්නේ කවරෙක්දයි ඔවුන් අතරේ විවාදයක් හටගත්තේය. தங்களின் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள் வாக்குவாதம் உண்டாயிற்று. ஹalleluya. ஹalleluya. ඔවුන් අතර විවාද තිබුණා. அவர்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் இருந்தது. කවුද උතුම්? யாரு பெரியவன்? කවුද උතුම් වූ මනුෂ්‍ය? யாரு பெரியவனாய் இருக்கிறான்? ප්‍රේමණීය දේවදරුවනි. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. යේසුස් වහන්සේ. இயேசு கிறிஸ்து. ඔවුන්ගේ පාද සෝදලා. அவருடைய கால்களை கழுவி. ඔවුන්ට කියලා දුන්නා. அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். යටහත්කම. தாழ்மையை. ஹalleluya. ஹalleluya. උන්වහන්සේගේ මරණය කරුණු කොටගෙන அவருடைய மரணம் மூலமாய் උන්වහන්සේ පෙන්නුවා. அவர் காண்பித்தார் උන්වහන්සේගේ ප්‍රේමය. அவருடைய அன்பை. ஹalleluya. ஹalleluya. ஆமென் කියන්න. ஆமென் சொல்லுவோம். ஹalleluya. ஹalleluya. අපි දකිනවා. நாங்கள் பார்க்கிறோம். මාර්ක් 12 වෙනි පරිච්ඡේදයේ மார்க் 12வது அதிகாரம் 28 සිට 34 දක්වා කියවද්දී 28லிருந்து 34 வரைக்கும் நாங்கள் வாசிக்கும் பொழுது ලියන්නේ යේසුස් වහන්සේව ගෙදරට කැඳවනවා. ஒரு வேத பாதகர் இயேசுவை தன் வீட்டிற்கு அழைக்கிறார். සමාවෙන එක නෙමෙයි. ලූක් 7:36 සිට 50. லூக்கா 7வது அதிகாரம் 36 இருந்து 50 வரைக்கும் අපි දකිනවා පරිශුවරයෙක් යේසුස් වහන්සේව ගෙදරට කැඳවනවා. நாங்கள் பார்க்க முடியும் ஒரு பரிசேயன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டிற்கு அழைக்கிறான். ඊට පස්සේ අපි දකිනවා ඒ ස්ථානයේ ස්ත්‍රියක් ඇවිල්ලා උන්වහන්සේගේ පාදේ පිටුපස වාඩි වෙලා கந்துலேங் உன்வහන්සේගේ පාද තෙමනවා. அதற்கு பிறகு நாங்கள் பார்க்கிறோம் ஒரு ஸ்திரீ வந்து இயேசுவின் பின்னாக நின்று கொண்டு கண்ணீரினாலே அவருடைய பாதங்களை அவர் கழுவினார். සුවඳ තෙලින් උන්වහන්සේගේ පාද ආලේප කරනවා. பரிமள தைலத்தினாலே தேவனுடைய பாதங்களை அவள் அபிஷேகம் பண்ணினாள். උන්වහන්සේගේ පාද කඳුලෙන් තෙමනවා. தேவனுடைய பாதங்களை தன்னுடைய கண்ணீராலே நனைத்தாள். පිස කෙස් වලින් පිස දමනවා. அதை மயிரினாலே துடைத்து போட்டாள். උන්වහන්සේගේ පාද සිඹිනවා. அவருடைய பாதங்களை முத்தம் செய்தாள். ප්‍රේමණීය දේවදරුවනි, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, උන්වහන්සේ කැඳවාගත් පරිශුවරයා ඒ දැක அவரை அழைத்த அந்த பரிசேயன் அதை கண்டு උන්වහන්සේ අනාගත වතුරු කෙනෙක්. இவர் தீர்க்கதரிசியாய் இருக்கிறார். මේ ස්ත්‍රී කවුද කියලා ඇයි උන්වහන්සේ දන්නේ නැත්තේ? இந்த ஸ்திரீ யார் என்று ஏன் இவர் அறிந்து கொள்ளவில்லை? ஹalleluya. ஹalleluya. ප්‍රේමණීය මම මොනවද කියන්න උත්සාහ කරන්නේ? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நான் எதை சொல்ல முயற்சி செய்கிறேன்? යටහත් මනුෂ්‍යයා, ஒரு தாழ்மையுள்ள மனிதன் දෙවියන් වහන්සේ වෙත තිබෙන ආදරය தேவன் மீது உள்ளதான அன்பை පෙන්වන්නේ. அவன் வெளிப்படுத்துகிறான். ஹalleluya. ஹalleluya. ගෝලයන්ට ඕන උනේ තමන්ව පෙන්න ගන්න. சீஷர்களுக்கு தேவைப்பட்டது தன்னை காண்பிக்க. තමන් අතරේ උතුම් මනුෂ්‍යයා කවුද කියලා වාද විවාද කරන්න. தனக்குள்ளே பெரியவன் யார் என்று விவாதம் செய்ய. නමුත් අපි මෙතන බලන්නට යනවා. ஆனாலும் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் යේසුස් වහන්සේ කෙරෙහි තිබෙන ආදරය. இயேசு கிறிஸ்து மீது உள்ளதான அன்பை මේ සහෝදරිය இந்த சகோதரி එල්ලිදරව් කරනවා. அவள் வெளிப்படுத்துகிறாள். ஹalleluya. ஹalleluya. ඒ පරිශුවරයා සිතින් කියනවා. அந்த பரிசேயன் தன்னுடைய இருதயத்துக்குள்ளே நினைக்கிறான், මම පව්කාරයා. இவள் ஒரு பாவி. ඊට පස්සේ යේසුස් වහන්සේ සීමෝන්ට කතා කරලා කියනවා. அதற்கு பிறகு இயேசு சீமோனை அழைத்து சொல்லுகிறார். අපි කියවමු 40 වෙනි පදයේ සිට. நாங்கள் 40வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிப்போம். යේසුස් වහන්සේ උත්තර දෙමින් සීමෝන් නුඹට කාරණයක් කියන්ට මට තිබේ අය උට කිවේය.
இயேசு அவனை நோக்கி, சீமோனே, நான் உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். ආචාර්යනි කිව මැනවයි ඔව් කීවේ. அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். එක්තරා ණය හිමියෙකුට ණයකාරයෝ දෙදෙනෙක් සිටියෝය. அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். එක්කෙනෙක් මසු 500ක්ද අනිත් තැනැත්තා මසු 50ක්ද ණයව සිටියෝය. ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. ණය ගෙවන්ට ඔවුන්ට කිසිවක් නැති හේයින් கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது ඔවුන් ඒ දෙදෙනාටම කමා වූයේ. இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். එබැවින් ඔවුන්ගෙන් කොයි තැනැත්තාද ඔහුට වැඩිව ප්‍රේම කරනවා ඇද්දයි කීසේක. இப்படி இருக்க அவர்களின் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான், அதை சொல் என்றார். සීමෝන් උත්තර දෙමින් சீமோன் பிரதியுத்தரமாக, යමෙකුට ඔහු වැඩියෙන් කමා වූයේද எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ ඔහු යයි මම සිතමි. அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் ඔබේ என்றான். විනිශ්චය හරියයි යේසුස් වහන්සේ සීමෝන්ට කියනවා. அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்றார். යේසුස් වහන්සේ සීමෝන්ට කතා කොට இயேசு சீமோனை நோக்கி, මේ ස්ත්‍රිය இந்த ஸ்திரீ, නුඹට පේනවාද? நீ இந்த ஸ்திரீயை நீர் பார்க்கிறாயே, මම නුඹේ ගෙදරට ඇතුල් වෙනෙමි. நான் உன் வீட்டிற்கு නුඹ பிரவேசித்தேன், මාගේ පාද සෝදාන්ට වතුර දුන්නේ நீ නැත. என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. නුමුත් මෑ ஆனாலும் இவளோ මාගේ කඳුලෙන් கண்ணீரினாலே මාගේ පාද තෙමා என்னுடைய கால்களை நனைத்து ඇගේ හිස කෙස්වලින් தன் தலை மயிரினால் ඒවා පිස දැමුවා. அவைகளை துடைத்தாள். නුඹ මා සිම්බේ නැත. நீ என்னை முத்தம் செய்யவில்லை. නුමුත් මෑ ஆனாலும் இவளோ ආබෙලේ පටන් நான் உட்பிரவேசித்த முதல் මාගේ පාද සිම්බීමෙන් නැවතුනේ නැත. என் பாதங்களை ஓயாமல் முத்தம் නුඹ செய்தாள். මාගේ ඉස්ස තෙල් ගෑවේ නැත. நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. නොමුත් මෑ මාගේ පාදවල සුවඳ තෙල් ගෑවායි. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். එබැවින් ஆதலால் නුඹට කියමි. நான் உனக்கு சொல்லுகிறேன், බොහෝ වූ ඇගේ පව් ෑට කමා කරන ලද්දේය. இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. මක් නිසාද ඈ බොහෝ කොට ප්‍රේම කළාය. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. ආමෙන්. ஆமென். ප්‍රේමණීය දේවදරුවෙනි. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ගෙදරට කැඳවපු පරිශිවරයා යේසුස් වහන්සේත් එක්ක වාඩි වෙලා ඉන්නවා. வீட்டிற்கு அழைத்த அந்த பரிசேயன் இயேசுவோடு கூட அமர்ந்திருந்தார். හලෙලූයා. ஹல்லேலூயா. ඔහුට විවස්ථාව දන්නවා. அவன் நியாய பிரமாணத்தை அறிந்திருந்தான். මෝසස්ගේ විවස්ථාව ඔවුන් පිළිපදිනවයි කියනවා. மோசே நியாய பிரமாணத்தை அவன் கடைபிடிக்கிறான் என்று சொல்லுகிறார். ආගමික නායකවරු மத தலைவர்கள் ඔවුන් සිටියා. மத தலைவர்களாக அவன் இருந்தான். ඔවුන් ආගමික ස්ථානවල විශාල ස්ථාන උසස් ස්ථාන ඔවුන්ට දෙනු ලැබුවා. அந்த மதத்திலே பெரிய பெரிய இடங்கள் பெரிய பெரிய இடங்களிலே அவர் இருந்தார்கள். නමුත් ஆனாலும் ඔවුන් වාඩි වෙලා ඉන්නවා යේසුස් වහන්සේත් එක්ක. அவர்கள் இயேசுவோடு கூட அமர்ந்திருந்தார்கள். සීමෝන් ஆனால் சீமோன் හාස්කම් පුදුම ලකුණු දැකලා அவன் அற்புத அடையாளங்களை கண்டு යේසුස් වහන්සේත් එක්ක ගමන් කරලා இயேசுவோடு கூட நடந்து යේසුස් වහන්සේගේ පුදුම ක්‍රියා දැකපු කෙනෙක්. இயேசுவின் அதிசயங்களை அற்புதங்களை கண்டவன். හලෙලූයා. ஹல்லேலூயா. ඔහුත් அவனும் යේසුස් වහන්සේත් එක්ක සමට සම වාඩි වෙලා ඉන්නවා. இயேசு கிறிஸ்துவோடு சரிக்கு சமமாய் உட்கார்ந்து இருக்கிறான். ආමෙන් කියන්න. ஆமென் சொல்லுவோம். හාස්කම් ලැබපු අය. அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள், පුදුම ලකුණු දැකපු අය. அடையாளங்களை பார்த்தவர்கள். හලෙලූයා. ஹல்லேலூயா. හිස්සු දැලක් පිරෙන්නට හාස්කම් ලැබපු අය. ஒரு வெறுமையான ஒரு வலையை நிரம்பும்படியாக அற்புதத்தை பார்த்தவர்கள், කිසිම හැඟීමක් නැතුව எந்த உணர்வும் இல்லாமல் වාඩි වෙලා ඉන්නවා. அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். හලෙලූයා. ஹல்லேலூயா. යේසුස් වහන්සේ සීමෝන්ට කියනවා. இயேசு கிறிஸ்து சீமோனை பார்த்து මම சொன்னார், නුඹේ ගෙදරට ආවා. நான் உன் வீட்டிற்கு வந்தேன், ඔබ වතුර දුන්නේ நீ නැහැ. எனக்கு தண்ணீர் தரவில்லை, පාද හේදුවේ නැහැ. நீ என்னுடைய கால்களை மா கழுவவில்லை, சிம்பே නැහැ. என்னை முத்தம் ආලේප செய்யவில்லை, කළේ என்னை அபிஷேகம் பண்ணவில்லை. මේ ස්ත්‍රිය බලන්න. ஆனாலும் இந்த ஸ்திரியை பார். ආමෙන්. ஆமென். ප්‍රේමණීය දේවදරුවෝ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, දෙවියන් යටහත් වූ මනුෂ්‍යයා தாழ்மையுள்ள மனிதன் දෙවියන් වහන්සේ වෙත තියෙන ආදරය தேவன் மேல் உள்ளதான அன்பை ඔවුන් එළිදරව් කරනවා. அவன் வெளிப்படுத்துகிறான். ආමෙන්. ஆமென். කැඳවීමක් නොලැබුවා වූ සහෝදරියක් මේ. அழைக்கப்படாத ஒரு பெண் இவள். ආමෙන්. ආමෙන්. සාමාන්‍යයෙන් අපිව මිනිස්සු කැඳවෙන්නේ නැත්නම් අපි යන්නේ නැහැ. சாதாரணமாக எங்களை ஒரு மனிதன் அழைக்காவிட்டால் அந்த இடத்திற்கு நாங்கள் போவதில்லை. එහෙම නේද? அப்படிதானே? සමහර වෙඩින් වල මේමත් වෙනවා. சில வெடின்களிலே இப்படியும் நடக்கும். ඔබ කවුද කියලා ඇහුවොත් நீங்கள் யார் என்று கேட்டால் අපි වයිෆ් එකේ පැත්තේ නෑදෑයෝ. நாங்கள் மனைவியுடைய பக்கம் உறவினர்கள். අනිත් පැත්තෙන් කවුරු ඇහුවොත් வேற யாராவது கேட்டால் අපි மத்த මහත්තයාගේ பக்கம் පැත්තෙන්
நாங்கள் கணவருடைய பக்கத்திலே நாங்கள் உறவினர்கள். එහෙමත් වෙනවා වෙන්න පුළුවන්. அப்படியும் நடக்க නමුත් முடியும். සමස්තයක් වශයෙන් අපි යන්නේ නැහැ. ஆனாலும் பொதுவாக நாங்கள் போவதில்லை. මේ සහෝදරි ඇවිල්ලා ஆனாலும் இந்த பெண் வந்து තමන්ගේ ලැජ්ජාව அவளுடைய வெட்கத்தை සමන්ගේ නින්දාව தன்னுடைய அவமானத்தை ඒකන නොසිතා அதை நினைக்காமல் යේසුස් වහන්සේගේ පාද இயேசு கிறிஸ்துவின் பாதங்களை ඉස්සරහට තාවේ නැහැ. முன்னுக்கும் வரவில்லை, පිටිපස්සේ ඉඳගෙන பின்பதாக நின்று கொண்டு අඬලා 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 அழுது அழுது උන්වහන්සේගේ පාද තෙමලා அவருடைய கால்களை நனைத்து කෙස් වලින් පීදාමලා தன்னுடைய தலை மயிரினாலே அதை துடைத்து තෛලයෙන් ආලේප කරලා அந்த பரிமள தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணி උන්වහන්සේගේ පාද සිමිනවා. தேவனுடைய பாதங்களை முத்தம் செய்கிறார். ප්‍රේමණීය දේවදත්ත பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, යේසුස් වහන්සේ කියනවා இயேசு கிறிஸ்து சொன்னார், බොහෝ කොට அவர் அதிகமாய் ප්‍රේම කළා. அன்பு கூர்ந்தாள். හලෙලූයා ஹalleluya හලෙලූයා ஹalleluya හලෙලූයා. ஹalleluya. සීමෝන් යේසුස් වහන්සේගේ පාද හේදුවේ නැහැ. சீமோன் இயேசு கிறிஸ்துவின் கால்களை கழுவவில்லை. නමුත් ஆனாலும் යේසුස් වහන්සේ இயேசு கிறிஸ்து රාත්‍රී භෝජනයේ වෙලාවේදී அந்த ராபோஜன நேரத்திலே කවුද උතුම්? யாரு பெரியவர்? මමයි උතුම්. நான் தான் මට මම பெரியவர். පැත්තේ වාඩි වෙන්න ඉඩ දෙන්න. எனக்கு வலது பார்சத்துல இடம் தாங்க, எனக்கு இடது பார்சத்துல இடம் தாங்க. වහන්සේගේ රාජ්‍යයේ உம்முடைய ராஜ்யத்திலே අපිට ඉඩ දෙන්න ස්වාමී. எங்களுக்கு இடம் தாங்க ஆண்டவரே. වහන්සේ සමග වාඩි වෙන්න. உங்களோடு கூட நாங்கள் அமரும்படியாக කරපු හැමෝගම ඉදිරියේ இப்படி பேசினதான எல்லாருக்கும் முன்பாக උන්වහන්සේ ඔවුන්ගේ පාද සෝදනවා. அவர் சீஷர்களுடைய கால்களை கழுவினார். ආමෙන් කියන්න. ஆமென் சொல்லுவோம். හලෙලූයා. ஹalleluya. යටහත් වූ මනුෂ්‍යයා தாழ்மையுள்ள மனிதன் දෙවියන් වහන්සේ වෙත තියෙන ප්‍රේමය தேவன் மேல் உள்ளதான அன்பை ඔව් එලිදරව් කරන්න. அவன் வெளிப்படுத்துகிறான். ඒක වහගන්න බෑ. அதை மூட முடியாது. ආමෙන්. ஆமென். ඒක සංගව ගන්න බෑ. அதை மறைத்து கொள்ள முடியாது. හලෙලූයා. ஹalleluya. ප්‍රේමණීය දේව දරුවෙනි. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ගසක් ஒரு மரம் ඵල වලින් அந்த கனியினாலே හඳුන ගනු ලබන්නේ. அது அறிந்து கொள்ளப்படும். ආමෙන්. ஆமென். හලෙලූයා. ஹalleluya. ගසක් අපි හඳුනගන්නේ ஒரு மரத்தை நாங்கள் அறிந்து கொள்வது எப்படி? ඵල වලින්. அந்த கனி நிமித்தம். ஹalleluya. ஹalleluya. ගස යහපත් නම් அந்த மரம் நல்லமா இருந்தால் ඵලද යහපත් වේ. அந்த கனியும் நல்லதா ගස இருக்கும். නපුරු නම් அந்த மரம் தீமையா இருந்தால் ඵලද නපුරු වේ. அதில் உள்ள கனிகளும் தீமையுள்ளதா ඒ இருக்கும். නිසා ප්‍රේමණීය දේව දරුවෙනි. ஆதலால் பிரியமானவர்களே, අද ඔබත් මමත් இன்றைக்கு நீங்களும் நானும் දෙවියන් වහන්සේ ඉදිරියේ යටහත් නම් தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்தினால், හලෙලූයා. ஹalleluya, අපි පරිශුවරයා වගේ වෙන්නට යන්නේ නැහැ. நாங்கள் பரிசேயன் போல இருக்க போவதில்லை. හිතින් කතා කරනවා බලන්නකෝ අරයා. அவன் தனக்குள்ளே சொல்லிக் கொள்கிறான், அவளை பாருங்கள், බලන්නකෝ අරයා. பாருங்கள் அவளை. වහන්සේට දන්නේ නැද්ද මේ කවුද කියලා? அவருக்கு தெரியாதா இவள் யார் என்று? වහන්සේගේ හාස්කම් ලැබපු සීමෝන්. அவருடைய அதிசயங்களை பார்த்ததான මුදුම சீமோன், ලකුණු දැක්කා වූ සීමෝන්. அற்புதங்களை கண்ட சீமோன், 5000 සමග කෑවා වූ සීමෝන්. 5000 பேர் 4000 பேரோடு கூட சாப்பிட்டதான சீமோன், ඔහුත් அவனும் යේසුස් වහන්සේගේ පාද හේතුවේ නැහැ. இயேசுவின் கால்களை கழுவவில்லை. හලෙලූයා. ஹalleluya. නමුත් මේ ස්ත්‍රිය ஆனாலும் இந்த ஸ்திரீ දෙවියන් වහන්සේ වෙත තිබුණා වූ ආදරය தேவன் மேல் உள்ளதான அன்பை එල්ලිදරව් කරන එක. அவள் வெளிப்படுத்துகிறாள். හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. ඇයගේ ලැජ්ජාව ගැන සිතුවේ නැහැ. அவளுடைய வெட்கத்தை குறித்து அவள் யோசிக்கவில்லை. ඇයව කැඳවලත් නැහැ. அவளை அழைக்கப்படவும் இல்லை. හලෙලූයා. ஹalleluya. සමාජයේ කොන් වෙච්ච කාන්තාව. ஒரு சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டதான ஒரு பெண், කිසිම පිළිගැනීමකුත් නැහැ. எந்த ஒரு ஏற்றுக்கொள்ளுதலும் இல்லாத නමුත් ஒரு ඒ பெண். ගැන ඇයට කිසිම දුකකුත් නැහැ. ஆனாலும் அதை குறித்து எந்த ஒரு வருத்தமும் அவளுக்குள்ளே இல்லை. ඇයගේ සම්පූර්ණ කල්පනාව උනේ அவருடைய முழுமையான நோக்கமாய் இருந்தது යේසුස් වහන්සේට இயேசு கிறிஸ்துவை ආදරය කිරීම. நேசிப்பது. ආමෙන්. ஆமென். හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. යේසුස් වහන්සේගේ මුඛයෙන්ම කියනවා. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாய்களினாலே சொல்லுகிறார், ඇය පාද සෝදනව දැකලා அவள் கால்களை கழுவதை கண்டு, වහන්සේගේ පාද සිමිනව දැකලා அவருடைய பாதங்களை முத்தம் செய்வதை கண்டு, උන්වහන්සේව තෙල් වලින් ආලේප කරනවා දැකලා எண்ணெயினாலே அவருடைய கால்களை அபிஷேகம் பண்ணுவதை கண்டு මුඛයෙන් උන්වහන්සේ කියනවා இயேசு சொன்னார், මෑ இவள் බොහෝ කොට அதிகமாய் ප්‍රේම කළා. அன்பு கூர்ந்தாள். ආමෙන්. ஆமென். හලෙලූයා. ஹalleluya. දෙවියන් වහන්සේ තමන් වහන්සේගේ ප්‍රේමය එළිදරව් කළේ தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினது අප උදෙසා. எங்களுக்காக. අපි පාවුකාරයන්ව සිටියදීම. நாங்கள் பாவிகளாய் இருக்கும் பொழுதே, හලෙලූයා. ஹalleluya, අපි පාවුකාරයන්ව සිටියදීම நாங்கள் பாவிகளாய் இருக்கும் අප பொழுதே උදෙසා எங்களுக்காக උන්වහන්සේගේ ජීවිතේ පූජා කරමි. அவருடைய மரணத்தின் நிமித்தம். ආමෙන් කියන්න. ஆமென் சொல்லுவோம். හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. ඒ නිසා යම් කිසි මිනිසෙක්
ஆதலால் ஏதாவது ஒரு மனிதன் දෙවියන් වහන්සේට ආදරේ නම් தேவனை நேசிப்பானே ඔහු ஆனால் යටහත් නම් அவன் தாழ்மையுள்ளவனாய் இருந்தால் ඔහුගේ ජීවිතයේ அவனுடைய வாழ்க்கையிலே හැම හුස්මක්ම எல்லா மூச்சும் හැම ඇක්ෂන් එකක්ම எல்லா செயல்களும் හැම ක්‍රියාවක්ම எல்லா கிரியைகளும் හැම වචනයක් எல்லா வார்த்தைகளும் උන්වහන්සේට அவருக்கு ආදරේ බව அவரை நேசிக்கிறான் என்று එළිදරව් වෙනට යනවා. அது வெளிப்பட போகிறது. ஹalleluya. ஹalleluya. කී දෙනෙක් ආමෙන් කියනවා? எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹalleluya. 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 යටහත් වූ මිනිසෙක් පමණයි தாழ்மையுள்ள ஒரு மனிதன் மாத்திரம்தான் දෙවියන් වහන්සේට මුළු හදවතින් ආදරය කරන්නට පුළුවන්. தேவனை முழு இருதயத்தோடு கூட நேசிக்க முடியும். ஹalleluya. ஹalleluya சொல்லுவோம். ஹalleluya. ஹalleluya. பிரேமණීய தேவதாரு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, අපි දකිනවා லாசரஸ் நாங்கள் பார்க்கிறோம் இயேசு லாசரஸ் பெத்தனி වලට එනවා. இயேசு கிறிஸ்து பெத்தானியாவுக்கு வந்தார். ஆமென். ஆமென். උත්ථාන වුණු ලාසරස් මරණයෙන් නැගිට්ටා වූ ලාසරස්. மரணத்தில் இருந்து உயிர் தெழுந்ததான் அந்த லாசரஸ். යේසුස් වහන්සේ හාස්කම් කළා වූ ලාසරස්. இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்த லாசரஸ். යේසුස් වහන්සේත් එක්ක වාඩි වෙලා. இயேசு கிறிஸ்துவோடு கூட அமர்ந்து උන්වහන්සේත් එක්ක වාඩි වෙලා ඉන්නවා. அவரோடு கூட அமர்ந்து இருக்கிறான். නමුත් මරියා. ஆனாலும் மரியா හalleluya. ஹalleluya. දෙනාරියස් 300ක් වටිනා වූ 300 டெனாரியஸ் பெருமதியான අවුරුද්දක පඩිය ஒரு வருடத்தின் சம்பளம் ගෙනල්ලා அதை கொண்டு வந்து උන්වහන්සේගේ පාද පාමුල කඩලා அவருடைய பாதங்கள் அருகிலே அதை உடைத்து උන්වහන්සේගේ පාද ආලේප කරා. அந்த பாதங்களை அபிஷேகம் பண்ணினாள். ඔබ මට කියන්න. நீங்க எனக்கு சொல்லுங்க, හාස්කම් ලබලා වාඩි වෙලා හිටපු කෙනාද උන්වහන්සේට ආදරේ නැත්තම් මරියාද? அற்புதத்தை பெற்றுக்கொண்டு அமர்ந்திருந்தவரா தேவனை நேசிக்கிறான், இல்லாவிட்டால் மரியாளா? අද අපි සමහර විට හාස්කම් ගිලලා අපි වාඩි වෙලා ඉන්නවා. இன்றைக்கு சில நேரம் நாங்கள் அற்புதங்களை முழுங்கியும் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். சரியான අත්වසනවා. අත්පුදங்களை මුලින්ගිට එතනියෝ අත්පුදங்களை பார்த்துட்டோம். බොහෝ හාස්කම් අපි දැකලා තියෙනවා. ஹalleluya. ஹalleluya. எத்தனையோ අත්පුදங்கள் ආண்டவர் எங்கள் வாழ்க்கையிலே බොහෝ செய்திருக்கிறார். හාස්කම් අපගේ ජීවිතේ උන්වහන්සේ කරලා තියෙනවා. දෙවියන් වහන්සේ පුදුම දෙයක් කරපු කෙනෙක් හalleluya කියන්න බලන්න. தேவன் அற்புதத்தை செய்த ஒரு நபர் ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. 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 උන්වහන්සේ නැත්තම් අපිත් නැහැ. அவர் இல்லாவிட்டால் நாங்களும் இல்லை. ஆமென். ஆமென். උන්වහන්සේ නැත්තම් අපිත් නැහැ. அவர் இல்லாமல் நாங்களும் இல்லை. ආමෙන් කියන්නකෝ. ஆமென் சொல்லுவோம். ප්‍රේමණීය දේවදරුවෙනි. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, හාස්කම ලබලා වාඩි වෙලා ඉන්නවා. லாசரஸ் அற்புதங்களை பெற்றுக்கொண்டாலும் அமர்ந்திருந்தால் ஹalleluya. 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 மாரியா ஆனாலும் மரியாளோ උන්වහන්සේගේ පාද පාමුල தேவனுடைய பாதத்திலே ආමෙන්. ஆமென் ඉතාත් වටිනා වූ තෛලයක් விலை உயர்ந்ததான ஒரு தைலம் උන්වහන්සේගේ පාද පාමුල වක් කරමින් அவனுடைய பாதங்களிலே ஊற்றி උන්වහන්සේ ආලේප කරමින් இயேசுவை அபிஷேகம் பண்ணினாள். යූදස්ට පේන්නේ වෙන විදියක්. யூதஸ் அதை பார்த்தது வேற விதமாக, ලාසස්ට ඉතුනේ වෙන විදියක්. லாசரஸ் அதை பார்த்தது வேற නමුත් விதமாக. මරියා යේසුස් වහන්සේව දැක්කේ ඉතා උතුම් විදියට. ஆனாலும் மரியாள் இயேசுவை பார்த்தது மிகவும் பெருமதி உள்ளவராய். ආමෙන් කියන්න. ஆமென் சொல்லுவோம். හalleluya. ஹalleluya. යූදස් කියන්න ගෝලෙක්. யூதஸ் சொல்லுகிறது ஒரு ஸ்டேஷன். ආමෙන් කියන්න. ஆமென் சொல்லுவோம். හalleluya. ஹalleluya. කියන්න ළඟින් යූදස් කියන්නේ ගෝලෙක්. யூதஸ் என்று சொல்லுவது ஒரு ஸ்டேஷன். ආමෙන්. ஆமென். ඔව් ගෝලෙක්. அவன் ஒரு ஸ்டேஷன். ඔහුගේ කල්පනාව බලන්න. அவனுடைய சிந்தனையை பாருங்கள். ආමෙන්. ஆமென். හalleluya. ஹalleluya. ඔහුගේ කල්පනාව බලන්න. அவனுடைய சிந்தனையை பாருங்கள். ඔහු කියනවා මේක 300ට විකුණලා දුප්පත් අයට දෙන්න යේසුස් වහන්සේ වටින්නේ නැහැ. அவன் சொன்னார், இதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாம், இயேசுவுக்கு கொடுக்க அது தகுதி இல்லை. නමුත් මාරියා ஆனாலும் மரியாள் අවුරුද්දක පඩිය ගෙනල්ලා ஒரு வருஷத்தின் வருமானத்தை கொண்டு வந்து උන්වහන්සේගේ පාද ආලේප කරා. இயேசு கிறிஸ்துவின் பாதங்களை அபிஷேகம் பண்ணினார். හalleluya. ஹalleluya. හාස්කම ලැබපු ලාසරස් වාඩි වෙලා ඉන්නවා. அற்புதத்தை பெற்றுக்கொண்ட லாசரஸ் உட்கார்ந்திருந்தார். උන්වහන්සේ සමග සේවය කරා උන්වහන්සේගේ ට්‍රෙෂරි බාරව හිටියා වූ යූදස් උන්වහන්සේව අව탁සේරු කරනවා. அவரோடு கூட சீஷனா இருந்ததான யூதஸ் அவனை பார்த்து பரிகாசம் பண்ணினார். නමුත් මරියාට ஆனாலும் மரியாளுக்கு යේසුස් වහන්සේ ඉතා උතුම්ව සිටියා. இயேசு கிறிஸ்து மிகவும் பெருமதியானவராய் இருந்தார். හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. ප්‍රේමණීය දේවදරුවෙනි. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, යටහත් වූ මනුෂ්‍යයා தாழ்மையுள்ள மனிதன் දෙවියන් වහන්සේ වෙත තියෙන තමන්ගේ ආදරය தேவன் மீதுள்ளதான தன்னுடைய அன்பை එළිදරව් කරන්න. அவன் வெளிப்படுத்துகிறான். ආමෙන්. ஆமென். හalleluya.
ஹalleluya. මොහොතක් අප ගැන අපි හිතලා බලමු. நாங்கள் எங்களை குறித்து நாங்கள் யோசித்து பார்ப்போம். කොච්චර දුරට எவ்வளவு தூரத்திற்கு මරියා වගේ மரியாளை போல ඒ පෞකාර ස්ත්‍රිය වගේ அந்த பாவியான ஸ்திரியை போல ඔබත් මමත් සිටිනවා. நீங்களும் நானும் එසේ இருக்கிறோம். නැත්නම් அப்படி இல்லாவிட்டால் පරිශිවරයෙක් වගේ ஒரு பரிசேயனை போல සීමෝන් වගේ சீமோனை போல ලාසරස් වගේ லாசருசை போல යූදස් වගේ யூதஸை போல අපි සිටිනවා. நாங்கள் இருக்கிறோமா? අපි යාඥා කරමු. நாங்கள் ஜெபம் செய்வோம்.